ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டெக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மேபி இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் எனக்கு ஒரு சடன் தாட் வந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. அவர் கார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் இருக்கும் இல்லையா, ப்ரைமரி ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூலுக்கு முன்னாடி போயிட்டு நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. டைம் ஒரு ஈவினிங் 4 o'clock மாதிரி இருக்குது. அந்த ஸ்கூலை அப்படியே விடுறாங்க. நிறைய பசங்க உள்ளேருந்து குடுக்குடுன்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஓடி ஓடி போகிறாங்க. இப்போ அதுக்கு உள்ளே இருந்து ஒரு குட்டி பொண்ணு அழகாக அப்படியே சங்கு சங்குன்னு நடந்து வரா. அவள் கையில் ஒரு லஞ்ச் பேக் இருக்குது, ஷோல்டரில் அவருடைய பேக் பேக் வச்சுருக்கா. இப்போ அப்படியே க்யூட்டாக நடந்து வரா. அவள் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கா? அவ்வளோ அழகான ஸ்ட்ரெயிட்டான ஹேர், அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில். அவளுடைய ஹிப் வரைக்கும் இருக்காது. இப்போது நம்ம ஜங்குக் தான் அந்த குட்டி பாப்பாவை பார்த்ததும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த காரை விட்டு ஒரு 2 ஸ்டெப் அந்த ஸ்கூல் கேட் வரைக்கும் உள்ள அப்படியே நடந்து போகிறாரு. தாரா, அதாவது அந்த குழந்தை பேர் தாராடா, அவள் அழகாக நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே கையை தூக்குங்க அப்படின்ற மாதிரி ஓடி வரா. இப்போ அவள் கையில் இருக்க ஷோல்டர் பேக் அண்ட் அவளுடைய லஞ்ச் பேக் ரெண்டுத்தையுமே அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு, அதாவது நம்ம ஜங்குக் கிட்டே கொடுத்துட்டு என்னையே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறா. உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே அழகாக தூக்கி வச்சுக்கிட்டு, இந்த அரைக்குட்டிக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சு, கிளாஸில் என்னெல்லாம் பண்ணாங்க, ஒன்று ஒன்றா சொல்ல பார்க்கலாம். அப்பா இன்னைக்கு சச் பேட்டேவா? என் தாராக்குட்டிக்கு யார் பேட்டேவை கொடுத்தது? இன்றைக்கி எக்ஸாம் பேப்பர்ஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. ஓ, என் தாரா எப்போவுமே கிளாஸ் ஃபஸ்ட் வருவாளே, என்னாச்சு? அது இந்த வாட்டி தாரா கிளாஸ் செகண்டா? என்னாச்சு தெரியல. நான் நல்லா தான் படித்தேன், எல்லாமே எழுதினேன், எல்லாமே அட்டென்ட் பண்ணேன். ஆனால் நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிடையாது. ஒரு பையன் எனக்கு மேலே மார்க் வாங்கிட்டான். அச்சோ, சரி விடு, பரவாயில்ல. தாரா நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் ஃபஸ்ட்டு, என்ன ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவா. ஓகே. ஓகே, இப்போ வீட்டுக்கு போகலாமா? போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அழகாக தாராவை தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக் அழகாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. போகிற வழியில் அப்படியே அவளுக்காக பாட்டு பாட அவளும் கூட சேர்ந்து அவ்வளோ அழகாக பாட்டு பாடிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக வீட்டுக்கு போனதும் தாராவை ஒரு சிங்கிள் ஃபாதராக அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. அவளை குளித்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு படிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு அவளை அப்படியே படுக்க வச்சுட்டு இப்போது தாரா, அப்பா பெட் டைம் ஸ்டோரி. இன்றைக்கும் ஸ்டோரி வேணுமா? ஆமாம், எப்போவும் நான் கேட்பேன்ல, எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் வித்தியாசமாக எனக்கு வேணுமான்னு கேட்குறீங்க? சரி, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் அழகாக அப்படியே தாராவோடைய பெட்டு மேலே ஏறி படுத்துக்கிட்டு அவளுக்கு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ தாரா தான், அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுமா. இல்லை, இன்றைக்கி ப்ரோக்ரஸ் கார்டெலாம் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதுக்கு வெட்னஸ்டே பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. ஓகே. டீச்சர் அம்மா அப்பா எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஓகே, டாடா வரேன். இல்லைப்பா, அதில் என் ஃப்ரெண்ட் நானி அவள் சொல்கிறா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வருவாளாம். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் கீத்து அவளும் சொல்கிறா அவள் அம்மாவை கூட்டிகிட்டு வருவேன்னு. நான் மட்டும் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேம்மா. ஏன், என்னாச்சு? உனக்கு எப்போவுமே அப்பா தானே வருவேன்? அப்பா தான் வருவீங்க, எனக்கு அம்மா வரணும்னு ஆசையாக இருக்கே. தாரா, டைம் ஆகுது, படுத்து தூங்க. இல்லை அப்பா, எனக்கு
அம்மா பற்றி தெரியணும். நோ. நோவா? ஏன் நோ? எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இல்லை? எனக்கும் வேணும் அம்மா. நான் மட்டும்தான் கிளாஸில் அம்மா இல்லாமல் இருக்கேன். எனக்கு அம்மா வேணும். எனக்கு அம்மா வேணும் அப்பா. தாரா, சொல்கிறது கேளு. அப்பா உனக்கு அதை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன், புரியுதா? இப்போது சம்மத்தை படுத்து தூங்க. எனக்கு எனக்கு அம்மாவை பார்க்கணும். அட்லீஸ்ட் அம்மாவை பற்றி சொல்லலாம்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி சொன்னீங்கன்னா நான் அமைதியாக படுத்து தூங்கிடுவேன். ப்ளீஸ் 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 சொல்கிறேன். ஆனால் கேட்டுட்டு அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. அமைதியாக படுத்து தூங்கணும். சரி. அது எப்படி சொல்கிறது? உனக்கு அம்மா கிடையாது, பாப்பா. சொல்லு. பாப்பா. இப்போது எல்லாருக்கும் அம்மா ஒரு கேர்ளாக இருப்பாங்க இல்லையா? ஆனால் நீ ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு உங்கள் அம்மா கேர்ள் கிடையாது, ஒரு பிரேவ் பாய். அப்படியா? இந்த யூனிவர்ஸ்லேயே நீ ரொம்ப ஸ்பெஷல் தாரா. எனக்கு உங்கள் அம்மாவுக்கு 2 பேருக்கும். அண்ட் உங்கள் அம்மா ஒரு சின்ன விஷயமா இல்லை ரொம்பவும் பெரிய விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போலாம் தாரா அப்பாவோட ஹைட்டாக வளர்ந்துருவான். அதுக்கப்புறமேட்டு அம்மாவுக்கிட்ட தானாக வருவாங்க, புரியுதா? ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்குமே. ஆமாம். சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறீங்களா? தாரா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒன்று கேட்பேன், அதை நான் சொல்லிட்டேன். இன்னொன்று கேட்கக்கூடாதுன்னு சொன்னல. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு கொஷின். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, என்ன கேளு. பாப்பா பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோலாம் கிடையாது. அப்போது அட்லீஸ்ட் பாப்பா பார்க்க எப்படி இருப்பாருன்னு சொல்லலாம்ல. அது உங்கள் பாப்பா பார்க்குறதுக்கு அப்பா மாதிரி ரூடா ரகடா இந்த மாதிரி லுக்கில் இருக்க மாட்டார். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக, அப்பாவோட ஷோல்டரை விட இவ்வளோ கம்மியான ஹைட்டில், அழகான கண்கள், பார்த்ததும் அடுத்த ஒரு வார்த்தை பேச தோணாது. அந்த அளவுக்கு கத்தி மாரி யூஸ் பண்ணுவான் அந்த கண்ணை. அவன்கிட்ட இருக்கிற அந்த கண்ணம் அவ்வளோ புசு புசுன்னு இருக்கும். அவன் கண்ணத்தில் கையை வச்சா பஞ்சு மேலே கை வைக்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தாராவோட கண்ணை மாதிரி. பார்த்தியா, தாராவுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது கண்ணம், உங்கள் பாப்பா மாதிரி. அப்புறம் பாப்பாவுக்கு ப்ரௌனி ஐஸ், ப்ரௌனி ஹேர், ரொம்ப அழகாக சில்கியாக இருக்கும் பார்க்க. அப்போது நான் அப்படியே பார்க்குறதுக்கு அப்பா மாதிரி இருப்பேனா? ஆமாம், அப்படி தான் இருக்கேன். நான் ஏன் உங்களை மாதிரி இல்லை? எனக்கு தெரிஞ்சு உங்கள் பாப்பா உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரை மாதிரியே இருக்கிறேன். அப்படிலாம் இல்லையே, நீங்களும் தான் என்னை நிறைய லவ் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் என்னை தனியாகவே பார்த்துக்கிட்டீங்க. அப்பா, ஐ லவ் யூ. லவ் யூ டூ தாரா. இப்போ படித்து தூங்குறியா? சரி, குட் நைட்.
அப்படின்னு சொல்லிட்டு தாரா அவ்வளோ அழகாக படித்து தூங்கிட்டுறா. இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் வெளியே ஜிம்மன் நின்றுட்டுருக்காரு. ஜிம்மன் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் எத்தனை நாள்றாது ஜிம்மன், வேலையை பாரு, எனக்கு என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், தேவையில்லாமல் இதில் வந்து மூக்கு நடக்காதா. ஆனால் ஜங்குக், தாரா பாவண்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, நாளைக்கு இருக்கிற மீட்டிங்கை பாரு நீ, நான் போய்ட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக அப்படியே கிச்சனுக்கு வந்து தாரா சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ ரூமுக்கு போய்ட்டு படுத்து தூங்கிட்டுறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தாரா நல்லா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டும் போகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம தாராவை தான் காட்டுறாங்க. அவள் அழகாக ஸ்கூலில் உட்காந்துட்டு படிச்சுட்ருக்கப்போ அவளோட ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு பையன் வாங்குறான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பையன் வந்து நம்ம தாரா கிட்ட, ஏய் தாரா, என்ன உன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு யார் வரா? எங்கள் அப்பா வராரு. உனக்கே அம்மா இல்லை, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? எங்கள் பாரு, உங்கள் அம்மா மாதிரி என் அம்மா வீக் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு பாய், அவர் அப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமேட்டு அவர் என்னை தேடி வருவாருன்னு அப்பா நேற்று தான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார் தெரியுமா? எங்கள் அம்மா வீக்குன்னு யார் சொன்னா உனக்கு? ஆமாம், கேர்ள்ஸ்னாலே வீக், லைக் மீ. நானும் வீக் தான். எனக்கு இடி இடிச்சா பயம், பூச்சி பார்த்தா பயம், இன்ஃபேக்ட் நெருப்பை பார்த்தா கூட நான் பயப்படுவேன் தெரியுமா? ஆனால் எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் நெருப்பை கை பக்கத்தில் கொண்டு போவார் தெரியுமா? அவர் பூச்சி அப்படி நசுக்கி போட்டுருவார். அவர் எதை பார்த்துமே பயப்பட மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் இருட்டை பார்த்தா கூட பயப்பட மாட்டார் தெரியுமா? அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நான் பொண்ணாக இருக்கேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? பட் நான் வீக். ஸோ ஸ்பெஷலாக என்ன சேவ் பண்ணணும்னு காட் எனக்காக பாப்பாவை அனுப்பிச்சிருக்காது, அம்மாவை கிடையாது. ஓகேவா? ஓ சரி. ஆனால் உங்கள் பாப்பா கூட ஒரு நாளும் மீட்டிங்க்கு வந்தது கிடையாது. நானும் 40லேருந்து பார்க்குறேன். உங்கள் அப்பா மட்டும்தான் வராரு. இப்போ சொல்கிறிய பாப்பா, அவர் ஏன் வர மாட்டார்? அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அப்படிலாம் இல்லையே. எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னுடைய அம்மா வந்து காட் கிட்டே போயிட்டாங்கன்னு. என்னது? ஆமாம். அப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு போல். எங்கள் அம்மா என்கிட்டலாம் பொய் சொல்ல மாட்டாங்களே. பாபா, நீ அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன், உங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் இருப்பேன். பாய், நான் எங்கள் அம்மா வந்திருப்பாங்க, நான் போகிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குண்டு பையன் அப்படியே ஓடிடுறான். இங்கே தாரா ஒரு மாதிரி அப்செட்டாக அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுது. நம்ம தாரா இன்னமும் வீட்டுக்கு போகவே இல்லை. என்னன்னு பார்த்தா ஜங்குக்கு ஒரு மீட்டிங் விஷயமா ஆஃபீஸில் இருந்திருப்பார். இப்போ தாரா அப்படியே ஜங்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஸ்கூல் வாசல்லே உட்காந்துட்ருக்கா. டைம் 4லேருந்து 5 மாறுது. அவள் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கா. ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாருமே அழகாக அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. குறிப்பாக பேரண்ட்ஸில் அவங்க அம்மா கூட கையை பிடிச்சிட்டு குழந்தைங்க நிறைய பேர் அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க தாராக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. பேக் எல்லாத்தையும் அந்த இடத்துலையே போட்டு கண்ணை மூடிட்டு அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறா. ஓடுறா. அந்த ரோட்டு ஓரத்தில் அவ்வளோ தூரத்துக்கு ஓடுறா. இப்போ அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கி ஒரு ஓரமாக ஒரு லைட் லேம்ப் மேலே அப்படியே பக்கத்தில் அப்படியே சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வந்து, ஓய் குட்டி, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வந்தீங்க? என்னது, எதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடி வந்தீங்க? நான் அங்கேருந்து பார்க்குறேன், அவ்வளோ வேகமாக ஓடி வர. என்னாச்சு? யாராவது பாப்பாவை துரத்துறாங்களா? அப்புறம் என்னாச்சு? தாரா, பாப்பாவை மிஸ் பண்ணுறேன். பாப்பாவை மிஸ் பண்ணுறியா? அவங்க என்ன சின்ன வயசுலேருந்து வந்து பார்க்கவே இல்லை. நான் அவங்கள பார்த்ததே கிடையாது.
அப்பா கிட்ட கேட்டால் வேலை விஷயமா வெளியே போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் அப்பாட்ட பேசணும், அவர் கூட விளையாடணும், ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது தெரியுமா? அச்சோ, இப்போ எங்கே போகிற? பாப்பாவை தேடி இப்படி இந்த குட்டி கால்களை வச்சுட்டு பாப்பாவை தேடி போயிடுவியா நீ? சரி, உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் இருக்கா? கொடு, ஐடி கார்டு. கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த பர்சன் அப்படியே ஐடி கார்டை வாங்கி நம்ம தாராவுடைய அப்பா, அதாவது நம்ம ஜங்குக்கோடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண. இப்போ அப்படியே அந்த சைட்லேருந்து நம்ம ஜங்குக் தான் அப்படி மீட்டிங்கில் இருக்கும் போதே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டுட்டு அப்படி கால் அட்டன் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் தான், ஹலோ ஹலோ, இது தாராவுடைய அப்பாவா? நான் தான், சொல்லுங்கள். தாராவை நீங்கள் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க போல். ஷிட். நீங்கள், நான் தாராவுடைய தாரா ஃப்ரெண்டா? ஓகே, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ லொக்கேஷன் கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா? நான் வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் காலை கட் பண்ணிவிட. இப்போ அப்படியே அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கு அழகாக லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆக தாரா அவங்களுடைய, அதாவது அந்த பர்சனோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாக்லேட்னு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ உடனே தாரா தான், ஆமாம் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களா? ஆமாம், ஏன் என்னாச்சு? நான் பாப்பாவை தேடி தானே போகிறேன்னு சொன்னேன், எதுக்காக நீங்கள் அப்பாவை கூப்பிட்டீங்க? உன்னுடைய கால்களை பாரு, எவ்வளோ குட்டியாக இருக்குது, அப்பாவோடதும் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ நான் அப்பா கூட சேர்ந்து நீ சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆனால் அப்பா திட்டுவாரே. திட்டுவாரா? ஆமாம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே. ஆமாம், உங்கள் பேர் என்ன? கிம்டேயும். நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்? டேட்டேன்னு கூப்பிட்றியா? சரி, டேட்டே அழகாக இருக்கல. ஆமாம், நீ சொல்லும் போது இன்னமும் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவும் நம்ம தாராவும் உட்காந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் வராதுமா தாராவை பார்த்துட்டு, தாரா எதுக்காக இங்கே வந்த நீ? அப்பா, நீங்கள் தான் வரதுக்கு லேட் பண்ணிங்க. இல்லையே, உன்னுடைய பேக் அங்கே போச்சு. அது எதுக்கு பேக் அங்கே போட்டு இங்கே வந்த? அது அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாரா நம்ம டேவை பார்க்க. இப்போ உடனே டே, ஓகே நான் பார்த்துக்குறேன். நீங்கள் தானே ஜங்குக்? ஆமாம், நான் தான். தாராவோட அப்பா தானே நீங்கள்? சின்ன கேள்வி இது. அப்புறம் நீங்கள் தாராவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? ஹெல்ப்பா? ஆமாம், பாவம் தாரா அவளுடைய குட்டி குட்டி கால்களை வச்சு அவங்க பாப்பாவை தேடுறதுக்கு அவ்வளோ தூரம் ஓடி வரா. நீங்கள் ஏன் அவ கூட ஓடி வரவே இல்லை? அது அது ஓகே தாரா, நாளைக்கு நான் அவன் கூட வரலாம். இப்போ வா. அது அப்பா, சின்ன, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. என்னது? இதோ இதுதான், இவன் பேர் டேட்டே. டேட்டே? ஆமாம், என்னுடைய புது பெஸ்ட் ஃப்ரெண்ட். முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ புதுசாக ஃப்ரெண்டு பிடிக்கிறியா தாரா? என்ன பழக்கம் இதெல்லாம்? அப்பா ப்ளீஸ், டேட்டே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நாளைக்கு ஸ்கூல் சாட்டர்டே லீவ். ஸோ நானும் டேட்டேவும் சேர்ந்து பாப்பாவை தேட போகிறோம். இங்கே பாரு, அப்பா சொல்கிறத கேளு. அப்பாவும் நீயும் சேர்ந்து நாளைக்கு சண்டே 2 நாளும் சேர்ந்து ஜாலியாக சேர்ந்து பாப்பாவை தேடலாம். இப்போது அப்பா கூட வீட்டுக்கு வா. இல்லை மாட்டேன்.
நீங்கள் இதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, அப்போ தான் நானே வருவேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பப்பா வேணும். பப்பா வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. நீங்கள் போய் சொல்கிறீங்க. நான் போய் சொல்லலை, நம்ப தாரா. அம்மா, ஐ மீன் பாப்பா வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. நீ வளர்ந்ததுக்கப்புறம் வருவாங்க. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. என் கிளாஸில் அந்த பையன் சொன்னான், அவங்களுடைய அம்மா சொன்னாங்களா பாப்பாவை காட்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு. நான் இப்போ எல்லா சர்ச்சுக்கும் போகிறேன், எல்லா காட்கிட்டையும் கேட்குறேன் என் பாப்பாவை தர சொல்லி. எனக்கு பாப்பா வேணும். நீங்கள் போய் சொல்கிறீங்க வேலைக்கு போயிருக்காங்கன்னு, ஆனால் காட் தான் பாப்பாவை திருடிட்டு போயிட்டாங்க. நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன். என் பாப்பாவை கொடுங்கன்னு நான் போய் கேட்க போகிறேன். அவங்க எப்படி கொடுக்காம இருக்காங்கன்னு நான் பார்க்க போகிறேன். தாரா, அப்பா சொல்கிறத கேட்டு இப்போ என் கூட வரலன்னா அப்பா அவன்கிட்ட பேசவே மாட்டேன். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தாரா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ உடனே அதுக்கு அந்த பர்சன், என்ன சண்டை போட்டுக்கிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஜங்கு, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காடுறீங்களா? ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒர்க். எனக்கு நான் வேலை நிறையா இருக்குது. தாரா கொண்டு போய் நான் வீட்டில் விட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் பார்க்க போகணும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இதில் வராதிங்க. இல்லை, நான் தாராவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவங்க பாப்பாவை கண்டுபிடிச்சி தருவேன்னு. நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அவளுடைய ப்ராமிஸை கண்டிப்பாக நான் நிறைவேற்றணும். ஸோ நீங்கள் எங்கே இருங்க, சொல்லுங்கள், அவளுடைய பாப்பா எங்கே? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் இதுலேருந்து விலகிக்கோங்க. அப்போ ஓகே, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. நாளைக்கு நானும் தாராவும் சேர்ந்து பாப்பாவை தேட போகிறோம், இல்லையா? தாரா, இல்லை, நான் இந்த வாட்டி உங்கள் பேச்சை கேட்க போகிறதில்ல. நான் டேட்டி சொல்கிறத கேட்க போகிறேன். இங்கே பாரு, உன்னை குட்டி பிள்ளையிலேருந்து அப்பா பார்த்து பார்த்து வளர்த்தேன், உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சேன். அப்புறம் அப்பா நீனே நம்ப மாட்டியா? அப்பா பேச்சை கேட்க மாட்டியா? அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் தயங்கி நிற்க, இதுதான் கிடச்ச சான்ஸுன்னு சொல்லிட்டு அழகாக தாராவை கூட்டிகிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து காருக்கு வந்துடுறாரு. காரில் வந்துட்டு எதுவுமே பேசலை. தாரா ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கு தாரா கிட்ட அவ்வளோவா பெருசாக எதுவும் பேசிக்கல. பட் அவளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் டைமிங்க்கு கொடுத்து நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு எழுந்திரிச்சு ரூமுக்கு வராரு. தாராவோடைய ரூமுக்கு வந்து பார்த்தா தாராவை காணோம். இப்போது தாராவை தான் காட்டுறாங்க. அவள் அழகாக அப்படி ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அப்படி அவள் கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. ஆக்சுவலி அந்த செல்ஃபோன் வந்து நம்ம ஜங்குக் தாராவுக்கு ஒரு சேஃப்டிக்குன்னு வாங்கி கொடுத்தது. இப்போ அந்த செல்ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு, ஹலோ டீட்டே, எங்கே இருக்கா? தாரா குட்டி, எங்கே இருக்கீங்க? நம்ம நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அங்கே இருக்கேன். ஏய், காலங்காலத்தில் அங்கே எதுக்கு போனேன்? நம்ம இன்னைக்கு பாப்பாவை தேட போகிறோம்ல, நீ எங்கே இருக்க? கிளம்புனியா இல்லையா? அது தாரா, சரி எங்கேயும் ஓடிடாதா, அங்கே இரு, ஓகேவா? ஓகே, வித்தின் 5 minutes சீக்கிரம் வா. நான் வெளியே வந்தது அப்பாவுக்கு தெரியாது. தேடி வரதுக்குள்ளே நம்ம பாப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். ஓ, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேரா அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு, வச்சுட்டு குட்டி சத்தா என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருடைய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பக்கத்தில் போய் பார்த்தா தாரா அங்கே இருக்க சேரில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டீ வந்த உடனே ஓடி போயிட்டு அந்த ஸ்கூட்டரில் முன்னாடி ஏறிக்கிட்டு, ஓட்டு 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 சர்ச்சுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை போட்டு
டொப்பு டொப்புன்னு அப்படியே அடிச்சுட்டே இருக்கா. டேவால் எதுவுமே சொல்ல முடியல. இருந்தாலும் அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே போகிற வழியில் தாரா கிட்ட நம்ம டே தான், தாரா, இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை திட்டமாட்டாரா? திட்டுவார் தான், ஆனால் அவர் திட்டுறதை பார்த்தா பாப்பாவை கண்டுபிடிக்க முடியாது. நீ வண்டியை ஓட்டு. ஓ சரி சரி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உடனே தாராதான் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி போய்ட்டு வண்டியை நான் நிறுத்த சொல்லிவிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே குடுக்குன்னு ஓடுறா. ஓடின வேகத்துக்கு அப்படியே நீல் டவுன் பண்ணி அவங்க காட் கிட்ட அப்படியே தாரா வேண்ட ஆரம்பிக்கிறா. இந்த பாரு காட், எனக்கு நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்லாம் தெரியாது. என்னுடைய பாப்பா எனக்கு திரும்ப வரணும். வரலன்னா வச்சுக்கோ, ஏன் வரலன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த சர்ச்சை இச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்காக போய்ட்டு மிரட்டிட்டு போகிறா. இப்போ உடனே நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது தாரா பார்க்குறதுக்கு. அவள் அவங்க பப்பா மேலே ரொம்பவும் பாசம் வச்சுருக்கா. என்ன பண்ணுறது, இவராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ உடனே தாரா கூப்பிட்டு, தாரா குட்டி, காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிட்லல்ல, எதுனா சாப்பிட்லாமா? அது சாப்பிட்லாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தாரா நம்ம டேவோடைய காலை அப்படி கட்டி பிடிச்சிக்க. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அழகாக தாராவை கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த கடைக்கு உள்ளே உட்காந்து சாப்பிட மாட்டாங்கடா. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் அந்த ஓரத்தில் வெளியவே வந்து ஒரு அழகான சேர் டேபிள்லாம் போட்டு அந்த வெளியில் உள்ள காற்றோடு அப்படியே அழகாக காற்று வாங்கிட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்க. அவளும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ தாரா தான் ஒரு பெட் ஷாப்பை பார்த்துட்டு, டே, அவங்க என்ன பண்ணுறாங்க? யார்? அதோ பெட் ஷாப்பில் இருந்து எதுக்காக ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க? அது அவங்க அந்த நாய்க்குட்டியை வச்சுட்டு ஜாலியாக இருக்க போகிறாங்க. என்னது புரியல? ஆக்சுவலி அது பேர் அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த நாய்க்கு யாருமே கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு அதை குளிக்க வச்சு அது கூட ஜாலியாக விளையாடி அதுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி கொடுப்பாங்க. ஃபேமிலியா? ஆமாம். அதுவும் அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் அந்த டாக்கு ஒரு அப்பாவாக இருப்பார். அண்ட் அந்த ஆண்டி இருக்காங்கள்ல, அவங்க அந்த டாக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க. டாக்கு கூட அம்மா இருக்கே. உனக்கும் பாப்பா கிடைப்பாங்க. அப்படியா? டே, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவா? எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் பாப்பாவுக்கு ப்ரௌனி ஹேர் இருக்கும், ப்ரௌனி ஐஸ் இருக்கும். அவர் எங்கள் அப்பாவை விட இவ்வளோ கம்மியாக ஹைட்டாக இருப்பாரா? நீ அன்றைக்கி வந்தல்ல எங்கள் அப்பாக்கிட்ட பேசினப்போ நான் எல்லாமே பார்த்தேன். அப்போது எங்கள் அப்பா சொன்ன எல்லா ஐடென்டிட்டியும் உங்ககிட்ட இருக்க தெரியுமா? நீ பார்க்குறதுக்கு எங்கள் பாப்பா மாதிரியே இருக்க போல். அப்படியா? ஆமாம். இங்கே பாரு, என்னுடைய ஹேரும் உன்னுடைய ஹேரும் ஒரே கலர். ஆமாம்ல. பேசாமல் நான் உன்னை எங்கள் அப்பாட்ட சொல்லி அடாப்ட் பண்ணிக்கிட்டா? என்னது? இப்போது அந்த டாகை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி உன்னை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டா? என்ன? எதுக்கு? இல்லை, எனக்கு புரியல. இப்போது நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நீ எனக்கு அப்பாவாக இரு, எங்கள் அப்பா எனக்கு அப்பாவாக இருக்கட்டும். அது தாரா குட்டி, இப்போல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி லொக்கேஷன் சென்ட் பண்ண, நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அடிச்சுட்டு முகமெல்லாம் வேர்த்து போய் அப்படியே படப்படன்னு அப்படியே ஓடி வராரு. இப்போ நம்ம தாரா தான் ஜங்குக்கு பார்த்த உடனே நம்ம டே பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இப்போ உடனே நம்ம ஜங்கு, தாரா வெளியே வா, அப்பா வெளியே வா. எதுக்கு கேட்காம ஓடி வந்தா? பாப்பாவை தேட.
நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லுவேன் பாப்பா வேலைக்கு போயிருக்காங்கன்னு? ம், நீங்கள் போய் சொல்கிறீங்க. உன் கூட இவ்வளோ நாள் இருந்தேன், என்ன நம்ப மாட்டேங்கிற? நீ அந்த பையன் சொன்னான்னு சொல்லிட்டு நம்புறியா? ஆக்சுவலி தாரா, நீ பண்ணுறது தப்பு. பாப்பா கூட அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? என்னுடைய பாப்பா நான் வளர்ந்ததுக்கப்புறம் தானே வருவார். ஆனால் அவருக்கு என் முகம் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் பாப்பாவோடைய எல்லா ஐடென்டிட்டியும் டேட்டே கிட்டே இருக்குது. நம்ம டேவை அடாப்ட் பண்ணிக்கலாமா? சின்ன சொல்கிற தாரா, ப்ளீஸ். நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டேக்கு ப்ரௌனி ஐஸ், அப்படி ப்ரௌனி ஹேர், எல்லாமே நம்ம பாப்பா மாதிரி தானே இருக்குது. ப்ளீஸ் அப்பா, டேட்டேவா பாப்பாவை அடாப்ட் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இதெல்லாம்? ஆக்சுவலி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்டாள். நான் ஒரு கப்பிள்ஸ் டாகை அடாப்ட் பண்ணிட்டு போகிறத வச்சு தான் அவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகிட்ட என்னென்ன பேசணும்னு தெரியாதா? நான் தப்பாக எதுவுமே சொல்லலை. நான் உங்களை நேற்றே சொன்னேன் இதுலேருந்து விலகிக்கோங்கன்னு. எதுக்காக ஒரு குழந்தைய கூட்டிட்டு சுற்றிட்டுருக்கீங்க? வெக்கமா இல்லையா? வேலை எதுவும் இல்லையா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவள் தனியாக வெளியே வந்துட்டான்னு சொன்னதுன்னா நான் உடனே கிளம்பி வந்தேன். அந்த நேரம் அவள் டக்குன்னு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொன்னனால உங்களுக்கு டக்குன்னு கால் பண்ண முடியல. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேவை காய்ச்சி பிடிச்சின்னு கத்த, நம்ம டேவும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுறாரு. இப்போ உடனே தாரா டே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பிடிக்க போகிறா. பட் நம்ம ஜங்குக் டக்குன்னு அவளை தூக்கி காரில் போட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க, அதாவது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருடைய வீட்டில் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக தாரா அப்படி சொன்னால், அப்போ அவளுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? நான் அப்படி சொன்னவர்கிட்ட போய்ட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி பண்ணிட்டோமே, குழந்தைய ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடில் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. தாரா ஒரு ஓரமாக அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தாரா கிட்டே பேசணுன்ட்டு. சரின்னு ரூமில் போய் பார்த்தா தாரா அப்படியே சமத்து பிள்ளையா பெட்டில் படுத்து தூங்கிடுறா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக் தான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. தாரா ரூமில் இருக்கா. இப்போது அப்படியே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்க நம்ம ஜங்குக் போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம டே தாண்டா அப்படியே வெளியே நின்றுட்டுருக்காரு அவருடைய பேக்கை பிடிச்சிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் அப்படியே டோருக்கு வெளியே போயிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு டேவுடைய கையை பிடிச்சி தரன்னு வீட்டுக்கு சைடில் கொண்டு போயிட்டு நம்ம டே கிட்ட, இங்கே எதுக்கு வந்த? அது தாராவை பார்த்துட்டு போகலான்னு. அவளை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுறியா? அவள் இப்போ தான் அதுலேருந்து வெளியே வரா. ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? தாரா நேற்று என்கிட்ட அப்படி கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அட்லீஸ்ட் அவளுடைய பாப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அது எதுக்கு உங்களுக்கு? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வரல. அவன் அந்தளவுக்கு தேடி போகிற பாப்பா உண்மையிலே இருக்காரா? இல்லைனா அவளை விட்டுட்டு வேறு யாரையாச்சும்? இங்கே பார், என்னுடைய ஆளை பற்றி தயவு செஞ்சு நீ தப்பாக பேசாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இங்கிறது கிளம்பு. இல்லை அது கிளம்பு. முடியாது. நீங்கள் தாராவுடைய பாப்பா பற்றி எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள்டா. இப்போ என்னென்னா அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க.
ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு ஓரமாக அப்படியே நம்ம ஜிமினோட சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஃபோட்டோஸில் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்க அதில் ஒரு அழகான பையனுடைய ஃபோட்டோ அதில் மாட்டிடுது. யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியிலே திரும்ப போகிறாரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம தாராவுடைய பப்பாடா. அவர் அப்படியே ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்க நம்ம ஜங்குக் அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இப்போது அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து நம்ம தாராவுடைய பப்பா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஜங்குக் ஃபாலோ பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்கு. இப்போது ஃபைனலி ஒரு தடவை அவங்க ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வெளியே வரப்போ நம்ம ஜங்குக்கே போயிட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படியே டேஸ் போக அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய பெர்மிஷனோட இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகுதுடா. டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது. தாரா அழகாக 2 பேருக்கும் பிறக்கிறா. அப்படியே அழகாக ஹாஸ்பிட்டலில் நம்ம தாராவை கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கோட கையில் கொடுக்க நம்ம ஜங்குக் அழகாக அப்படியே பூ போல் வாங்கி கொஞ்சுறாரு. அந்த தருணம் நம்ம தாராவுடைய பப்பா கூட நம்ம தாரா அவ்வளோ அழகாக க்யூட்டாக குழந்தையா கையில் இருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். இப்போ நம்ம ஜங்குக், தாரா, அப்புறம் நம்ம தாராவுடைய பப்பா இவங்க 3 பேருமே வண்டியில் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. முன்னாடி டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இப்படி போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அதில் தாராவுடைய பப்பா இறந்து போகிறாரு. நம்ம ஜங்குக்கும் பாப்பாவும் மட்டும்தான் பிழைக்கிறாங்க. இப்போ 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து 2 பேரையும் சேவ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம தாராவுடைய பப்பாவை சேவ் பண்ண முடியல. இப்போது அப்படியே டேஸ் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆன் பண்ணி வராங்க. நம்ம தாராவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறா. வெளியே இருக்க பீப்புள்ஸை பார்த்துட்டு அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு கேட்குறப்பெல்லாம் அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்கன்னு ஓப்பனாக சொல்ல முடியாமல் நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம டேக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஜிமின் வந்துட்டாரு. இப்போ ஒன்று ஜிமின் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது, அதாவது நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் நின்று பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கிட்ட வந்து டே சின்னடா அப்பட்டமாக உளறிட்டுருக்க, என்னடா பண்ண சொல்கிற, எல்லாத்தையும் அவன்கிட்ட ஓப்பனாக சொல்கிறியா, சொல்லி தொலையாண்டா. ஒரு வாட்டி ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நான் அப்படியே விட்டுடலாமா? தானா கடவுள் ஒரு வாய்ப்பு தரார்ல, சொல்ல வேண்டியதானடா அவங்ககிட்ட. வேணாண்டா, சொல்லி என்ன கிடைக்க போகுது சொல்லு. டேய் திரும்ப அவங்க கூட சேர்ந்து நீ வாழலாண்டா. தாரா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. எப்படிடா சந்தோஷமாக இருப்பா? வாய்ப்பே இல்லை, அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டா. எந்த விதத்தில் தாரா சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறா. வேணாண்டா. டேய் அவளுடைய பப்பாவை தேடி, அதாவது டேவை தேடி அலைஞ்சிட்ருக்கா. டே கூட தான் இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்னு கொஞ்சம் நினச்சி பாடுறா. எனக்கு பயமாக இருக்கு. வேணாண்டா. தாரா சந்தோஷமாக இருந்தாலும் டே பற்றி என்னால் யோசிக்க முடியல. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா, நம்ம தாராவுடைய பப்பா நம்ம டே தான். நம்ம ஜங்குக்கை மேரேஜ் பண்ணது டே தான். நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும் பிறந்தது தான் தாரா. அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, அந்த ஆக்சிடெண்ட்டில் டேக்கு எல்லாமே மறந்துருக்கோம். அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தெரியும். இதுக்கப்புறமேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணால் அவனுக்கு எதனாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை கூட்டிகிட்டு தனியாக வந்திருப்பார்.
ஆனால் இப்போ அந்த இடத்துக்கே தாராக்கிட்டேயே தானாக வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக தாரா டேவை தான் ஃப்ரெண்டாக ஏற்றிருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ரிவைல் பண்ணி நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. தயவு செஞ்சு டேக்கிட்ட எதிர்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. பட் நம்ம ஜங்குக் கேட்குற மாதிரி கிடையாது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு அழகான மார்னிங் நம்ம ஜங்குக் தான் நம்ம தாராவை கொண்டு போயிட்டு ஸ்கூல் வாசலில் விட்டுட்டு அவர் கிளம்பிட, தாரா அழகாக ஸ்கூலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ தாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமாக கூப்பிடுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம டே தாண்டா. நம்ம தாராவை பார்த்ததும் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு தாராக்கு முகத்தில் நிறைய முத்தங்களை கொடுக்குறாரு. இப்போ உடனே தாரா, டே நீ என்கிட்ட பேசவே பேசாத போ. ஏய் ஏன் என்னாச்சு? ஆமாம், அன்றைக்கி பாப்பாவை தேட போனோம்ல, அப்போ அப்பா வந்து கேட்டாருன்னு சொன்னாருன்னு நீ என்னை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிட்டால, என்கிட்ட பேசாத போ. இங்கே பாரு, யார் சொன்னா உன்னை தனியாக விட்டு கிளம்புனேன்னு? உன்னை நான் எப்போவுமே பார்த்துட்டே தான் இருந்தேன். நீ ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட ஜாலியாக விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியா? அப்போ நான் அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. என்ன கேள்வி கேட்டேன்? நீ நீ என் கூட இருக்கியா? நான் அப்பாட்ட சொல்லி உன்னை அடாப்ட் பண்ண வைக்கட்டா? அது தாரா குட்டி, நீ உண்மையிலே தான் சொல்கிறியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு டேட்டே. நீ வேற பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி என் பாப்பா மாதிரியே இருக்கியா? எனக்கு இப்போது என் பாப்பாவை பற்றி யோசிச்சாலே உன் முகம் தான் ஞாபகம் வருது. அதனால தான் ப்ளீஸ் உங்கள் அப்பாட்ட கேளு. அப்போ நீ என் கூட இருக்கியா? இருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு ஓகேனா இருக்கேன். அப்போது சரி, நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு நான் அப்பா கிட்டே பேசுகிறேன். சரி சரி, இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நீ போ, நான் ஈவினிங் வரேன். சரி பாய் பாப்பா. ஏய் என்ன, நீ தான் என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டல, அப்போ நீ எனக்கு பாப்பா தானே? அது சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாராவை அப்படியே அமுச்சு விட்டுறா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக் கார் எடுத்துகிட்டு வந்துடுற. தாரா எப்பவும் போல இல்லாமல் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிவிட்டு குடுக்குண்டு காருக்குள்ளே ஏறிக்கிறா. இப்போ அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஜங்குக் பார்த்ததும், என்னாச்சு என் தாரா குட்டி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? இன்றைக்கி நான் பாப்பாவை பார்த்தேனே. என்னது? ஆமாம், நான் பாப்பாவை பார்த்தேனே. அவர் என்கிட்ட பேசினாரே, எனக்கு நிறைய முத்தம் கொடுத்தாரே. என்ன சொல்கிற? பாப்பாவை பார்த்தியா? ஆமாம், நான் எனக்கு டேவையும் பார்த்தேன். டேவ எதுக்கு நீ பாப்பான்னு கூப்பிட்றா? நான் டேக்கிட்ட கேட்டேன், நீ எனக்கு பாப்பாவாக இருக்கியான்னு. அவனும் சரின்னு சொன்னானே. அது தாரா அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. இல்லை, நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அவனே ஓகே சொல்லிட்டான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது? பாப்பா நீங்களும் போயிட்டு டேவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறீங்களா? என்ன சொல்கிற தாரா? ஆமாம், அவன் சொன்னான் உங்கள் அப்பாவுக்கும் ஓகேனா நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு ஓகே தானே? இல்லை தாரா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. இல்லை, எனக்கு டே வீட்டுக்கு வரணும், நான் பாப்பா கூட இருக்கணும் ப்ளீஸ். அது இங்கே பாரு தாரா, நீ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போவே டேவா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். சரி அடம் பிடிக்காத. இப்போ வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறமேட்டு நான் போய் டேவை கூப்பிட்டு வரேன். அப்படியா? உண்மையாவா? ஆமாம். அப்போ நான் அவனுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணவா? பண்ணிடுவியா நீ? நான் பண்ணுறேன். சரி, இஷ்டம்.
சரி சரி சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா நம்ம ஜங்குக்கு அப்படியே கம்பல் பண்ண இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போகிறாரு. இப்போ உடனே காரை விட்டு இறங்கலான்னு நம்ம ஜங்குக்கு போகிறப்போ நம்ம தாரா இல்லை 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 நீங்கள் இறங்காதீங்க, நீங்கள் டேட்டே போய் கூப்பிடுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம தாரா சொல்ல அதுக்கு ஜங்குக் இல்லை தாரா, உனக்கு ஸ்நாக்ஸு ஃப்ரிட்ஜில் இருக்கும், பாலும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும், பவுலுக்கு கீழே கபோர்டில் இருக்கும், ஸ்பூனும் கபோர்டில் தான் இருக்கும், நான் எடுத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு விட இப்போ வர வழி இல்லாமல் நம்ம தேவியோடைய ஃபோன் நம்பருக்கு நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. அந்த சைட்லேருந்து நம்ம டேவும் அட்டன் பண்ணி ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல இப்போ ஒன்று இந்த விஷயம் நம்ம ஜிமினுக்கு தெரிய போகுது. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து டே என்ன பண்ண போகிறான், எதுவுமே வேணான்னு சொல்ல போகிறான், டேய் லூசு மாதிரி பேசாதடா, இல்லைடா இதுக்கப்புறமேட்டு நான் சொன்னால் தாரா கேட்க மாட்டான், அவனா சொன்னதான் கேட்பான், டேய் டே அவளுடைய பப்பாடா, உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு. இங்கே பாரு ஜிமின், 1000 தான் டே அவனை பெற்றிருந்தாலும் தாராவை வளர்த்தது நான். இப்போ எதுனா ஒரு உண்மை டேக்கு தெரிய போச்சுன்னா அவனுடைய ஹெல்த்துக்கு அது நல்லது கிடையாது. அவன் பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து உயிர் தப்பிச்சது பெருசு. இது பார்த்தா மெமரி லாஸ் ஆனதில் எதுவுமே ரிகவர் பண்ணுறப்போ அவனுடைய மைண்ட் நார்மலாகும்னு நினைக்கிறியா நீ? கிடையாது. எனக்கு தாரா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு டேவும் முக்கியம். தாராக்காக டேவையும் விட்டு கொடுக்க மாட்டேன், டேக்காக தாராவையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் 2 பேரையும் மீட் பண்ணாமல் வச்சா 2 பேருமே நாள் போக நல்லாயிடுவாங்க. இதை விட்ட வர வழி கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஹோட்டலில் போயிட்டு கார் நிற்கிது. உள்ளே பார்த்தா டே ஆல்ரெடி உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு உள்ளே போயிட்டு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, தாரா இப்படிலாம் சொல்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம டே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். இப்போ கடைசியாக நம்ம ஜங்குக் தான் ஓகே நான் மேட்ரிக்கே வரேன், இப்போது தாராவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு தாராவை பிடிக்கலன்னோ அவளுக்கு பாப்பாவாக இருக்க பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தாரா அவங்கக்கிட்ட இருந்து தானா விலக ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ ஒன்றே அதுக்கு ஒரே வார்த்தை வந்ததுலேருந்து நம்ம டே ஒன்றுமே பேசலை. இப்போ அதுக்கு ஒரே வார்த்தையாக நம்ம டே ஜங்குக்கை பார்த்து ஜங்கு தாராக்காகன்னு இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, தாரானாலையும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆஸ் அ சிங்கிள் ஃபாதராக நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் தாரா என்ன பாப்பான்னு கூப்பிட்டா, எனக்கு என்னமோ தெரியல, அவள் ஏன் பொண்ணுன்னு ஃபீல் ஆகுது. யாருக்கிட்டையுமே எந்த குழந்தைகிட்டையுமே இல்லாத பாண்டிங் அவகிட்ட கிடைக்கிது, வித்தியாசமாக இருக்கு. எனக்கு யாருமே கிடையாது. நான் தாரா கிட்டே பேசும்போது எனக்கு ஒரு ஃபேமிலியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தாரா சொல்கிற மாதிரி அவளுக்கு நான் பாப்பாவாக வரேன். அதான் உங்கள் ஒய்ஃப் அவங்க இறந்துட்டாங்கள்ல, என்னை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அட பாவி, ஆக்சிடெண்ட் ஆனதே உனக்கு தான்டா, நீ மெமரி லாஸில் தான்டா இருக்க, செத்து போலடா அப்படின்ற மாதிரி அப்படியே அவருக்குள்ளேயே புலம்புறாரு. நம்ம ஜங்குக்கால் ஒன்றுமே பேச முடியல. இப்போ உடனே அவர் அந்த இடத்த விட்டு எழுந்துச்சுக்க நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக்கும் நின்றுட்டு இதுக்கு அர்த்தம் என்ன, நான் பேசினது எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, நீங்கள் பாட்டு போகிறீங்க, நான் கேட்டதுக்கே நீங்கள் எதிர்பார்த்த பதில் சொல்லலை, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, நான் தாராவை பற்றி யோசிக்கிறேன், நானும் தாராவை பற்றி தான் யோசிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி தாரா சாதாரண பொண்ணு கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்தது கிடையாது. அவள் இப்போ புதுசாக இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்தால்
அவள் நல்லா தான் இருக்கா, அவள் ஹாப்பியாக இருக்கா. என்னை பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. லைஃப் லாங் நான் அவங்க கூட இருக்கேன், அவள் கூட இருக்கேன். எனக்கு அது ஒன்று போதுமே. எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேய் பாட்டுட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஜங்கு கூட காரில் போய்ட்டு ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறதுனே ஒரு மாதிரி தெரியாமல் மண்டையை குழம்பிகிட்ருக்க. இப்போது அவருடைய கார் பார்க்கிங்க்கு பின்னாடி இன்னொரு கார் வந்து பார்க் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இப்போ அந்த கார்லேருந்து நம்ம ஜிமின் நம்ம டேவை பார்த்து கொடுக்கணுன்னு ஓடி வர, ஹாய் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நான் ஜிமின், எனக்கு தெரியலையா? ஓ சாரி, என் பேர் ஜிமின், ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட். ஓ ஓகே, நீங்கள் ஜங்குக்குடைய காரில் நான் இனிமேட்டு தாராக்கு பாப்பாவாக இருக்க போகிறேன். ஓ ஜங்கு ஒத்துக்கிட்டானா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும், தாரா சொன்னா. அது எனக்கு தெரியல, அங்கே தான் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்டே ஒரு மாதிரி சிம்பிளாக சொல்ல, இப்போ ஒன்று எங்கே போனால் அந்த மாங்காய் மடையான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை தேடி நம்ம ஜிமின் வராரு. பார்த்தா உள்ள ஜோனோட்டாகி நின்றுட்டுருக்காரு நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் குருன்னு ஓடி போய்ட்டு, டேய் ஜங்குக், நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு காரில் ஏறு, காரை நேராக வீட்டுக்கு விடு. தாராக்கு அதை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. இங்கே பாருடா, எனக்கு புரியுது, உனக்கும் டேக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி தாரா பிறந்துட்டா. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் ஜஸ்ட் மெமரி லாஸ் தான். ஆனால் அதுக்காக தாராக்கு அவன் கிடையாது, புரியுதா? உனக்கும் தாராக்கும் எப்படி நீங்கள் 2 பேரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தாராக்கு டே ரொம்ப இம்பார்ட்டண்ட். உனக்கு புரியுதா இல்லையா? டேய் எனக்கு புரியுதுடா, ஆனால் உண்மையான ஒரு விஷயம் அதை மறைச்சிட்டு டேக்கிட்ட எப்படிடா அவன் சொல்கிறான் அவனை நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணுமா? அவனுக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவனே நான் திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணணுமாண்டா? அவன் எந்த லெவலில் இருக்கான் பாரு. டேய் அது அவனுடைய மென்டாலிட்டி. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் மேரேஜ், உன்னை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் மேரேஜ். இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கிட்ட தெரியும்? இங்கே பாரு ஜிமின், இது சின்ன விஷயம் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் யாரோ சொல்லி டேக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்டா, அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான்டா. நான் அவனை ஏமாற்றிட்டேன்னு நினைப்பான்டா. ஏய் நீ அவனை இப்போ விட்டுட்டு போனாதான்டா அவன் அப்படி நினைப்பான். போடா மரியாதை காரில் ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பிடிச்சி புஷ் பண்ண. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு விடுறாரு. நம்ம தாரா தான் அப்படியே வீட்டுக்கு வெளியவே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கார் வந்ததும் நம்ம உள்ளேருந்து இறங்குனதும் தாரா கூட ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. தாரா கூட அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கார். டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே நம்ம ஜங்குக்கு அவருடைய ரூமில் உட்காந்து வேலைகளை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நேரமாக நம்ம அப்படியே நம்ம தாரா ரூம்குள்ளேயே தான் இருக்கார். ஜங்குக் கிட்டே பேசவே இல்லை வந்ததுலேருந்து. இப்போ சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை தூங்க போட்டுட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம ஜங்குக் அங்கேருந்து அந்த சேர் மேலேயே வந்து தலையை பின்னாடி பக்கமாக சாய்ச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே பக்கத்தில் கவுச்சில் ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து நம்ம ஜங்குக் மேலே போட்டு விட்டுட்டு அந்த ரூம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே உலாத்த அந்த ரூமில் ஒரு குட்டி ட்ராயர் இருக்குது. அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் உள்ளேருந்து ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று அப்படியே முன்னாடி தள்ளிட்டு வந்து விழுதுறா. இப்போ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம ஜங்குக் 2 பேருடைய மேரேஜ் ஃபோட்டோ, ஒரு குட்டி ஃபோட்டோ. அதை எடுத்து கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒன்றும் புரியாமல் அப்படியே மண்டை குழம்பி போய் நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு, பாப்பா என்ன பண்ணுறீங்க? இது வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தாராவை கூப்பிட்டு ரூமுக்கு போய்ட்றாரு. நம்ம தாராவை திரும்பியும் படுக்க போட்டுட்டு பெட்டு மேலே உட்காந்து மண்டையை கசக்குறாரு. என்ன இது, எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சிது, எப்படி எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு மண்டையை குழப்பிகிட்ருக்கா. இப்போது வீட்டுக்கு நம்ம ஜிமின் உள்ளே வர சவுண்டு கேட்குது. இப்போ உடனே நம்ம
டே தான் டக்கு டக்குன்னு வீட்டை விட்டு கீழே அப்படியே மேலே இருந்து கீழே இறங்குறாரு. இறங்குனா கீழே நம்ம ஜிமின் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறலான்னு வர, இப்போ உடனே நம்ம டே முன்னாடி போய் நின்னுட்டு, "ஒரு நிமிஷம் இரு, இந்த ஃபோட்டோக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட ஃபோட்டோ பார்த்து கேட்க, நம்ம ஜிமின் அப்படியே கல்ப் பண்ணுறாரு. ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிமின் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தப்போ நம்ம ஜிமின் வந்து 2 பேருக்கு நடுவில் 2 பீஸ் சைன் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருப்பாரு. அதை வச்சு தான் நம்ம ஜிமினுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும்னு சொல்லி கெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் பக்கத்துலேயே போயிட்டு நின்று கேட்க, இப்போ உடனே நம்ம ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்மகிட்டே விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இது ஒரு மேரேஜ் பிக் அப்படின்றதுனால அவரால் அதை சாதாரணமாக எடுக்க முடியல. இப்போது எல்லா விஷயத்தையுமே வந்து டைம் போக போக நம்ம ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டா நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் ஆகுது. அவருக்கு லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆன் ஸ்பாட் அப்படியே தாரா வந்து நம்ம டேவோடைய கையை அப்படியே பிடிக்கிறா. இப்போ உடனே அவர் அப்படியே டைவர்ட் ஆகிட்டு நம்ம தாராவை தூக்கி மடியில் வச்சுக்க, நம்ம டேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்போ தாரா என்னுடைய உண்மையான பொண்ணு, நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வருது. ஜிமின் பக்கத்துலேயே இருக்கார். இந்த விஷயத்தை பற்றி நம்ம தாராக்கோ நம்ம ஜங்குக்கோ எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா தாரா. அப்படியே மேலேயே சாஞ்சு படுத்துக்கிறா. இப்போ நம்ம ஜிமின் முடிஞ்ச அளவுக்கு டேவை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ ஒன்று நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிமின் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ பொறுமையாக சூரிய வெளிச்சம் பட்டு நம்ம ஜங்கு கண்ணை முழிச்சு பார்க்க பக்கத்தில் நம்ம டே வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேவை பார்த்து, இப்போ வந்து நான் எப்பத்துல வந்து இங்கே தான் இருக்கேன். ஓ தாரா அவள் தூங்கிட்டுருக்கா, ஏன் நீ இங்கே படுத்துக்கிட்டா ரூமுக்கு போகாமல்? அது அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே தெரியாமல் தூங்கிட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்குடைய மடியில் சைடு வாக்கில் உட்காந்துக்க. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஒரு மாதிரி என்னமோ இருக்குது. அப்படி மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. இப்போ நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய தலைமுடியெல்லாம் லைட்டாக அப்படியே கோதி விட்டு அவருடைய ஃபேஸ் அப்படியே லைட்டாக அப்படியே டச் பண்ணி அவருடைய தம் ஃபிங்கரை வச்சு நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸில் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அப்படி கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரா. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம டேவோடைய ஷோல்டரை பிடிச்சிட்டு, டே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பட் நம்ம டே அதெல்லாம் கேட்கல. கையை தட்டி விட்டுட்டு அழகாக சாஃப்டாக ஒரு லிப்ஸில் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்க, இப்போ நம்ம ஜங்குக் அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, டே எனக்கு எல்லாம் தெரியும், இந்த ஃபோட்டோ அது டே எப்படி இந்த ஃபோட்டோ ஏன் நீ என்னை பார்த்தது முன்னாடி சொல்லவே இல்லை? டே அது நான் உன்னை மேனிபுலேட் பண்ணுறேன்னு நான் நினச்சிட்டேனா? எதுக்கு ஜங்கு? எப்படியோ போனது போச்சு. இனிமேட்டு உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் எதையுமே மறக்க மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழகாக சாஃப்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு எப்படி இதை ரியலைஸ் பண்ணாருன்னா, நம்ம டேக்கு வந்து மேரேஜ் ஆன அந்த புதுசில் நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படியே படுத்து தூங்கிடுவார். அப்போ நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்ச உடனே அவருடைய தலையை கோதி கொடுத்து பொறுமையாக அவருடைய ஃபேஸை ரப் பண்ணி கொடுத்து அவருடைய கன்னத்தில் நெத்தியில் லிப்ஸில் மூக்கில்னு சொல்லிட்டு அப்படியே பாசமலையை பொழிஞ்சு கொடுக்குறப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம டே திரும்பியும் பண்ண நம்ம ஜங்குக்கு அழகாக கண்டுபிடிச்சிட்றாரு. இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த ரூமுக்கு தாரா கொடுக்கணுன்னு ஓடி வரா. ஹை பாப்பா அப்பா 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. அது பாப்பாவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, ஸோ பாப்பாவுக்கு ஹெட் மசாஜ் பண்ணலான்னு வந்தேன். அப்படியா பாப்பா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம தாரா கை நீட்ட இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய மடியிலேருந்து நம்ம டேக்கில் இறங்கிட்டு
தாராவை அழகாக மடியில் தூக்கி வச்சுட்டு இப்போ திரும்பியும் ஜங்குக்கோடைய மடியிலே உட்கார ஒரு அழகான க்யூட் ஃபேமிலி தாராக்கு கிடச்சிடுது. ஆக்சுவலி இப்போது என்னென்னா, நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும் மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும். தாராவை பொறுத்த வரைக்கும் நம்ம டே வந்து ஜஸ்ட் ஒரு அடாப்டட் மதர் அப்படின்ற மாதிரி தான். ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் ஒரு மூவியை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன். எனக்கு என்னன்னு தெரில, அந்த மூவியோட ரொம்ப எமோஷ்னலாக டச் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு எமோஷ்னலை நம்ம டேக்கு கூடயும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி போனேன். அதுவும் இல்லாமல் இது அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் உள்ள எல்லாத்தையுமே வித்தியாசமாக மாற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அண்ட் அந்த படம் பேர் வந்து ஹாய் நானி. ஓகே, போய்ட்டு பாருங்கள். தமிழ் டப்லே இருக்குது. ரொம்ப ஃபீல் குட் மூவி. நான் அழுதுட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். ஐ லவ் யூ ஆல். ஒன்ஸ் அகேன் ரிமெம்பர் த மூவி நேம். ஓகே, ஹாய் நானி. ஓகே, ஓகேடா. பாய் பாய். ஐ லவ் யூ ஆல்.